கார்த்திகை மாதம் முழுவதும் நவதானியத்துக்கு, அதாவது தீபத்திற்கு முன்னால் நவதானியத்தை வைத்து தீபம் போடுவது அவ்வளோ ஒரு சிறப்பு. மாதுளை முத்துக்கள் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நாளில் உங்களுக்கு எந்த பச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த நாளில் இந்த மாதுளை முத்துக்களுக்கு முன்னால் நீங்கள் தீபம் போடுவது, அதாவது தீபம் எரியும் போது அந்த ஜோதி மாதுளை முத்துக்கு மேலே படணும். இது ஏன் அப்படிங்கிற பதிவை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாதுளை முத்துக்களுக்கு முன்னால் நீங்கள் தீபம் போடும்போது அந்த ஒளி அந்த மாதுளை முத்துக்கு மேல் விழுகும்போது முருகப்பெருமானுடைய அருள் ஆற்றல் அவ்வளோ கிடைக்கும். ஏன்னா முருகனாவே பல தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் தான் நம்ம முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய பார்வை பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுடைய அங்கே இந்த தலம் அப்படிங்கிறது பல தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தலம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதுளை முத்துக்கள் மேல் உங்களது தீபம் எரியும் போது இந்த பஞ்சபக்ஷி ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு பல அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்.